ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். நம்மளோட வால்யூம் ப்ரொஃபைல் மாஸ்டர் கிளாஸில் 6th பார்ட் இது. இது வரைக்கும் 5 பார்ட் வந்து நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வால்யூம் ப்ரொஃபைல் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். இதில் லாஸ்ட்டாக 5th போட்டது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் பிரிண்ட்டு, எஃபிஜி, இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட், சிங்கிள் பிரிண்ட்னு சொல்கிற கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். இந்த கான்செப்டை எல்லா டைம் ஃப்ரேம்லையும் யூஸ் பண்ண முடியும். கம்ப்ளீட்டட், அதாவது ப்ரீவியஸ் பீரியடில் முடிஞ்ச ஒரு அந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கரண்ட் பீரியடில் ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது அதே கான்செப்ட் லைவ்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபுட் பிரிண்ட் சார்ட்டில் உங்களுக்கு 2 சைடும் நம்பர் வரும். அதில் கரண்ட் சிஎம்பியில், அதாவது மார்க்கெட் ஆர்டர் விழுவுறதுல பை சைடு செல் சைடு எத்தனை பேர் இருக்காங்கிற குவான்டிட்டி எடுத்து பையை விட செல் இத்தனை டைம்ஸ் அதிகமாக இருந்தால் இந்த இடத்துல இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே விஷயத்த நம்ம கேண்டிலில் பார்க்க முடியுமா அப்படின்னா, கேண்டிலில் நம்ம அதை ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்டில் பார்க்க முடியும். அது எப்படி பார்க்கலாம், அதை எப்படி நம்ம லைவ் மார்க்கெட்டில் அன்னன்னைக்கு வரக்கூடிய இம்பேலன்ஸை எப்படி நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே பரிந்துரைகள் அல்ல. செபியால் வழங்கப்பட்ட பதிவு, என்ஐஎஸ்எம்மின் சான்றிதழ் மற்றும் ஆர்ஏஎஸ்பியின் பதிவு ஆகியவை ரிசர்ச் அனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல. நமக்கு வேறு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கிடையாது. நம்மளோட எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் தி ஆக்டிவ் ட்ரேடர் கிளப் இந்த யூடியூப் சேனல்லையே வாட்ச் பண்ணுங்கள். நம்மளை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் நம்மளோட வெப்சைட் rharish.comல நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம சர்வீசஸ் ரிலேட்டடான எல்லா குவரிஸ்க்கும் 1 பாயிண்ட் கான்டாக்ட் நம்பர் 9944759616 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க. இப்போ நம்ம இன்ட்ராடே வால்யூம் ப்ரொஃபைல் ஃபுட் பிரிண்ட் சார்ட்டில் இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் எல்லா பேராமீட்டரும் ஆஃபில் பண்ணி வச்சுட்டு கடைசியாக இந்த ஷோ இம்பேலன்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் வச்சுக்கலாம். கேண்டில் மேலே பிளாட் ஆகிற மாதிரி வச்சுருக்கோம். அது கிளியராக தெரியறதுக்காக க்ரீன் கேண்டில் மேலே ஒயிட்டும், ரெட் கேண்டில் மேலே பிங்க் கலரும் நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் எதுவுமே கூட ஒயிட் வச்சுக்கலாம். ஒயிட் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுலேயுமே வந்து அது கிளியராக தெரியும். இப்போ பாருங்கள், ரெட்லேயுமே ஒயிட்டு, க்ரீன்லேயுமே ஒயிட் வந்தால் இம்பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். க்ரீனில் வந்தால் புல்லிஷ் இம்பேலன்ஸு, ரெட்டில் வந்தால் பேரிஷ் இம்பேலன்ஸு. இது பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? இதுக்கு வந்து நீங்கள் இங்கே போயிட்டு விஷுவல் ஆர்டரில் வந்து பிரிங் டு ஃப்ரண்ட் ஒரு டைம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது மேக்ஸிமம் பிளிங்க் ஆகாமல் உங்களுக்கு அப்படியே லாக் ஆகிடும். இப்போ நான் வந்து கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக 15 மினிட்ஸ் ஸ்டார்ட்டில் வச்சுருக்கேன். இப்போ இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த இடத்துல இம்பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னா எப்படி வரும்னா, இந்த 3 கேண்டில் முடிஞ்ச உடனே வரும். இப்போ இந்த நாள் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேண்டிலில் இந்த டாட் வராது, செகண்ட் கேண்டில்லையும் வராது, தேர்ட் கேண்டில் முடிஞ்ச உடனே தான் வரும். ஓகேவா? இப்போ எப்படி இதோட கான்செப்ட் என்னன்னா, தேர்ட் கேண்டிலோட லோ ப்ரைஸ்க்கும் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை ப்ரைஸ்க்கும் இடையில கேண்டில் வந்து டச் ஆகாமல் இருந்துச்சுன்னா, அப்போ வந்து அது இம்பல்சிவாக மூவ் ஆயிருக்குன்னு சொல்லி அர்த்தம். அந்த இடத்துல ப்ரெஷர் வந்து அதிகமாக கிரியேட் பண்ணி மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜோனை வந்து நம்ம இம்பேலன்ஸ் ஜோன் எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகுது. இந்த கேண்டிலுக்கும் கம்பேர் பண்ணால் இங்கே கேப் இருக்குது. அதே மாதிரி இங்கே இந்த கேண்டிலோட லோக்கும் இந்த கேண்டிலோட ஹைக்கும் கம்பேர் பண்ணால் இங்கேயும் கேப் இருக்குது. அப்போ இங்கேயும் இம்பேலன்ஸ் இருக்குது, இங்கேயும் இம்பேலன்ஸ் இருக்குது. திரும்ப ப்ரைஸ் அந்த இடத்துல இருந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு சேம் டைரெக்ஷனில் போகும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இதையே வந்து வால்யூம் ப்ரொஃபைல், மார்க்கெட் ப்ரொஃபைல் கான்செப்டில் வந்து இந்த இம்பேலன்ஸ் வந்த உடனே லைவில் அப்படியே இந்த இம்பேலன்ஸோட ஹையை பிரேக் பண்ணால் ஓஆர்பி மெத்தடில் ட்ரேட் எடுப்பாங்க. பட் அது வந்து அக்யூரசி வந்து அவ்வளோ அதிகமாக இருக்காது. அந்த ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுனா பாருங்கள். நான் வந்து இந்த ரீடெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் நான் வந்து இதில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இதை மட்டும் நான் ப்ரொபகண்டா பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்த இந்த 3 கேண்டில் இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 5 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ 3 கேண்டில் இம்பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா அதோட ஹை பிரேக் பண்ணும்போது எடுத்துட்டு இந்த ஓவரால் ரேஞ்சை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வைக்கணும், இல்லைன்னா இந்த லாஸ்ட் கேண்டிலோட லோ வைக்கணும். அப்போ அதுலேருந்து 1:1 1:1.5 1:2 நீங்கள் ஸ்ட்ராட்டஜி வருமானு பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம என்எஸ்சி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அந்த 3 கேண்டிலில் மூவ்மெண்ட் ஆகிட்டு சில டைம் அதுக்கு மேலே மூவ் ஆகாமல் கூட போயிடும். ஸோ அதனால் அது ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நீங்கள் ஓப்பன் டைப் கூட கம்பைன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த கேண்டிலில் ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப் வந்து ப்ரீவியஸ் டேக்குள்ளே ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் டைப் தான் நம்ம அடுத்த வார வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ப்ரீவியஸ் டே உள்ளே ஓப்பன் ஆகுது. ஸோ அப்போ வந்து இது வந்து வீக்காக இருக்குன்னு அர்த்தம். வேல்யூ ஏரியா ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகுது, கேப் பை ஓப்பன் ஆகுதுன்னா இந்த இது வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அது எல்லாமே நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கும்போது பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ரீடெஸ்ட்டும் வந்து டைரெக்டாக எடுக்கிறத விட நம்மளோட லெவல்ஸ் ப்ரீவியஸ் டே ஹை, வேல்யூ ஏரியா ஹை, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்
இந்த 3 லெவல்ல ஏதாவது ஒரு இடத்துல டச் பண்ணிட்டு திரும்புச்சுன்னா மட்டும் தான் நமக்கு அக்யூரசி அதிகமா இருக்கும். அத வந்து நெக்ஸ்ட் வீடியோல ஓப்பன் டைப் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி சொல்லும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். இப்ப வந்து இம்பேலன்ஸ் அண்ட் ரீடெஸ்ட் கான்செப்ட்ட மட்டும் பார்த்துக்கலாம். அப்ப இன்னைக்கு டேல இம்பேலன்ஸ் அண்ட் ரீடெஸ்ட் அப்டின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 3 கேண்டில் முடிஞ்சோனே இங்க இம்பேலன்ஸ் வந்தது. இந்த இடத்துக்கு பிரைஸ் வந்துட்டு போச்சுன்னா, உங்களுக்கு ரிவர்சல். அடுத்து இந்த 4 கேண்டில் முடிஞ்சோனே இந்த இடத்துல இம்பேலன்ஸ் இருக்கு. இங்க ஒரு ரெட் கேண்டில் போட்டுட்டு திரும்ப திரும்ப பிரைஸ் போகுது. ஸோ இது வந்து ரிவர்சல். இதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. இந்த ரெட்ல பார்த்தீங்கன்னா 3 கேண்டில் செல் வந்தது. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல இம்பேலன்ஸ் ஜோன் இருக்கு. திரும்ப பிரைஸ் வந்து அந்த ஜோனுக்கு போயிட்டு திரும்புச்சு அப்டின்னாக்கா, நமக்கு வந்து அது ரிவர்சல். இந்த இடத்துலயும் பாருங்க. இந்த 3 கேண்டில்ல இன்னைக்கு மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, 1, 2, 3 கேண்டில் இம்பேலன்ஸ் வந்தது. அப்ப இந்த ஜோன்ல இம்பேலன்ஸ் இருக்குமா? கரெக்ட்டா இந்த கேண்டில் பாருங்க போய் அந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணிட்டு கீழ வருது. அப்போ இது வந்து இம்பேலன்ஸோட ரீடெஸ்ட் கான்செப்ட் இதுதான். இது வந்து எல்லா அசெட் கிளாஸ்லயுமே ஒர்க் ஆகும். எல்லா டைம் ஃப்ரேம்லயும் ஒர்க் ஆகும். இப்ப பாருங்க இந்த இடத்துல 1, 2, 3 இந்த 3 கேண்டில் முடிஞ்ச உடனே தான் இந்த 3 சர்க்கிளுமே பிளாட் ஆயிருக்கும். ஆனா ஜோன் எங்க இருக்கு? இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் கேண்டில் லோல இருந்து 3 கேண்டில் ஹை வரைக்கும் இருக்கு செல் சைடுக்கு. அப்ப அந்த இடத்த கரெக்ட்டா இங்க வந்து பிரைஸ் டச் பண்ணிட்டு தான் சேம் டைரக்ஷன் போகுது பாருங்க. இங்க இருக்கிறது எப்படின்னா, திரும்ப இந்த 3 கேண்டில் முடிஞ்சா தான் இது வரும். நம்ம வந்து நடந்து முடிஞ்சதுல ரீடெஸ்ட்ட தான் நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இங்க செல் இம்பேலன்ஸ்னா இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துக்கு பிரைஸ் வரல. ஓகேவா? இந்த கேண்டில் லோ, இந்த கேண்டில் ஹை. இந்த 2க்கும் நடுவுல இங்க இருக்கு. இங்க பிரைஸ் இந்த இடத்துக்கு வரல. இங்க வரும்போது தான் வருது. இது வந்து ரிவர்ஸ் ஆகாம உங்களுக்கு கன்டினியூஸா போயிடுச்சு. இது நம்ம லெவலோட கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அக்யூரசி வந்துரும். இப்ப இந்த நாள் பாருங்க. இந்த இடத்துல 4 கேண்டில் இருக்கு. இந்த ஜோன் வரைக்கும் நமக்கு இம்பேலன்ஸ் இருக்கு. கரெக்ட்டா இந்த ரெட் கேண்டில்ல பாருங்க வந்து அந்த இடத்துல ரிஜெக்ஷன் அடிச்சுட்டு மார்க்கெட் மேல போயிடுச்சு. இங்க பாருங்க. இந்த இடத்துல பாருங்க 1, 2, 3, 4 இந்த 4 கேண்டில் முடிஞ்ச உடனே நமக்கு இம்பேலன்ஸ் ஜோன் பாருங்க. இங்க இருந்து இது வரைக்குமே இருக்கு. ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு திரும்ப சேம் டைரக்ஷன் போகுது பாருங்க. இங்க போன இம்பேலன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கடைசி கேண்டிலுக்கு கீழ இம்பேலன்ஸ் இருக்கும் இல்லையா? அத பாருங்க திரும்ப இந்த இடத்துல ரெட் போட்டு ரிஜெக்ஷன் எடுத்துட்டு போகுது. ஸோ இது ஹை டைம் ஃப்ரேம் போக போக நல்லாருக்கும். 5 மினிட்ஸ்லயுமே ஒர்க் ஆகும். நீங்க 5 மினிட்ஸ்ல வந்து அந்த லெவல்ஸோட சப்போர்ட்டோட தான் நம்ம எடுக்கணும். அந்த கான்செப்ட்ட மட்டும் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இது அப்படியே டெய்லி டைம் ஃப்ரேம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்விங் ட்ரேட் பண்ற இடத்துலலாம் எந்த இடத்துல மார்க்கெட் திரும்பும்னு பார்க்கறது. அதையும் நம்ம இப்ப பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆப்ஷன் ஸ்கேல்பர் பிரீமியம்ல நம்ம ஒரு ஆஃபர் ரன் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஆப்ஷன் ஸ்கேல்பர் பிரீமியம் கோர்ஸ் ஜாயின் பண்றவங்களுக்கு நம்ம அடிஷனலா லைஃப் டைம் இண்டிகேட்டர் அக்சஸ் வாங்குறவங்களுக்கு நிஃப்டி லெவல்ஸ்ங்கிற இண்டிகேட்டர் அடிஷனலா குடுத்துட்டுருக்கோம். அண்ட் எனி ஒன் கோர்ஸ் நம்மளோட இன்ட்ராடே ட்ரேடிங் கோர்ஸோ அல்லது இன்வெஸ்டிங் கோர்ஸோ வந்துட்டு நம்ம அடிஷனலா குடுத்துட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த வால்யூம் ப்ரொஃபைல்ல இந்த எலைட் வால்யூம் ப்ரொஃபைல் அப்படிங்கிறதும் குடுத்துட்டுருக்கோம். இது வந்து எல்லா டைம் ஃப்ரேம்லயும் ஒர்க் ஆகும். இது தனியா வீடியோ நான் ஜனவரி மந்த்லேருந்து போடுறேன். இப்ப இந்த இன்ட்ராடேலயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓப்பன் டைப் இருக்கு. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி மினிமம் 2லேருந்து ஒரு 3 வீடியோக்குள்ள இந்த இன்ட்ராடே இது முடிஞ்சிரும். அந்த 3 வீக்ஸ் முடிஞ்ச உடனே நான் வந்து இந்த பொசிஷனல் போட ஆரம்பிக்கிறேன். மல்டி டைம் ஃப்ரேம்து. அப்ப வந்து இந்த கோர்ஸ் எடுத்தவங்க எல்லாருக்குமே அந்த அக்சஸ் வந்து நான் அந்த வீடியோ போட ஆரம்பிச்ச உடனே நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ அது இன்னும் 30 நாள் தான் இருக்கு. இந்த ஆஃபர் கண்டிப்பா ரிப்பீட் ஆகாது. நான் ஆல்ரெடி என்ன ரீசன்ங்கிறது சொல்லிட்டேன். நம்ம 2026ல கொஞ்சம் கொஞ்சமா ஆல்கோக்கு மூவ் ஆக போறோம். ஸோ அதனால டிஸ்கிரிஷனரி கோர்சஸ் எல்லாமே நீங்க இப்ப இருக்கிறத வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா, லைஃப் லாங் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால, நான் வந்து பெட்டர் பிரைஸ்ல குடுத்துருக்கேன். இந்த ஒரு கோர்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு அடிஷனலா ஸ்பாட் லெவல்ஸ வச்சு பயஸ் பார்க்கறது, அடிஷனலா ஒரு கோர்ஸ், அது இல்லாம இந்த எலைட் வால்யூம் ப்ரொஃபைல், மல்டி டைம் ஃப்ரேம் இவ்வளோ வேல்யூ நான் குடுக்குறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது லைஃப் டைம் எடுத்தவங்களுக்கு மட்டும் தான். ஆ இதுவரைக்கும் எடுத்திருந்தவங்க, உங்களுக்கு அந்த வீடியோ போட்ட உடனே அக்சஸ் குடுத்துருவேன். இதுக்கு மேல எடுக்கிறவங்களுக்கு அந்த வீடியோ என்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறேனோ, அன்னைக்கு வந்து உங்களுக்கு அக்சஸ் ஆட்டோமேட்டிக்கா நம்ம எண்ட்ல இருந்து உங்களுக்கு இன்வைட் ஒன்லில வந்துரும். பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் ஸ்கால்பர் பிரீமியம் இந்த இண்டிகேட்டரும், இந்த நிஃப்டி லெவல்ஸ் ஸ்பாட்ல பயாஸ் எடுக்கிற லெவல்ஸும் உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணா வந்துரும். அது இல்லாம நம்ம நடத்துற இன்வெஸ்டிங் கோர்ஸ், வேல்யூ இன்வெஸ்டிங் பேஸ்ல இருக்கக்கூடிய பாட்டம் அவுட் ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ட்ரி எடுக்கக்கூடிய இன்வெஸ்டிங் கோர்ஸ், ட்ரேடிங் கோர்ஸ் இது வந்து ஆல் செக்மெண்ட் ஸ்டாக் இன்ட்ராடே, கமாடிட்டீஸ் அண்ட் ஸ்டாக் பொசிஷனல் ஹவர்லி, 4 ஹவர்ஸ், டெய்லி, வீக்லி, மந்த்லி எந்த டைம் ஃப்ரேம் வேணாலும் நீங்க இத யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான மொமெண்டம் பேஸ்டான ஒரு இண்டிகேட்டர் இது. இதுவுமே உங்களுக்கு நம்ம ஒரு கோர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கோர்ஸ் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 2 கோர்ஸ்ல ஏதாவது ஒண்ணு ஃப்ரீ. இந்த ஒரு இண்டிகேட்டர் அடிஷனல் நான் குடுக்குறேன். அது இல்லாம இந்த எலைட் வால்யூ ப்ரொஃபைல்ங்கிற இண்டிகேட்டரும் அடிஷனல் அக்சஸ் குடுத்துருவோம். இது எல்லாமே உங்களுக்கு இந்த 30 டேஸ் தான். இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கணும். ஆப்ஷன்ஸ் கால் பண்ணா 3 டேஸ் டெமோவும் குடுத்துட்டுருக்கோம். அதுவும் வாங்கி பார்த்துக்கோங்க. வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடா இருந்தா, நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது அடிஷனல் ஃபீச்சர்ஸ் திரும்ப ரிப்பீட் ஆகாது.
ஸோ மிஸ் பண்ணாதீங்க. நீங்க குடுக்குற வேல்யூக்கு நான் பல மடங்கா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து நான் குடுக்குறேன். அத யூஸ் பண்ணிக்கோங்க.